நாம் எதிர்பார்த்தது போலவே அமெரிக்காவில் அரசாங்க முடக்கம் நிகழ்ந்து உள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அமெரிக்க அரசாங்கம் தனது முதல் முழுமையான முடக்கத்தை சந்தித்து உள்ளது. நள்ளிரவு 12 மணியை தாண்டிய நிலையில் நிதி மசோதாவை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட முட்டுக்கட்டை காரணமாக அரசின் நிதி ஆதாரங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன. கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? அரசாங்கத்தை இன்னும் 7 வாரங்களுக்கு தொடர்ந்து இயக்குவதற்கான ஒரு தற்காலிக நிதி மசோதாவை ஆளும் குடியரசுக் கட்சியினர் செனட் சபையில் கொண்டு வந்தனர். ஆனால் இந்த மசோதாவை நிறைவேற்ற தேவையான 60 வாக்குகள் கிடைக்கவில்லை. 55க்கு 45 என்ற வாக்கு வித்தியாசத்தில் இந்த மசோதா தோல்வியடைந்தது. எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் தங்களின் சுகாதார மானிய கோரிக்கைகளில் உறுதியாக இருந்ததால் இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்தனர். இருதரப்பும் சொல்வது என்ன? ஜனநாயக கட்சியின் தலைவர் சக் ஷூமர், குடியரசுக் கட்சியினர் எங்களுடன் அமர்ந்து பேசி இரு கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வர வேண்டும், அதனால்தான் இதை நாங்கள் நிராகரித்தோம் என்று கூறியுள்ளார். ஆனால் அதிபர் டிரம்ப் இந்த முடக்கத்திற்கு ஜனநாயக கட்சியினரையே நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு அதிர்ச்சிகரமான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். ஆம், நாம் ஒரு பணி நிறுத்தத்தை சந்திக்கப் போகிறோம் என்று ஒப்புக்கொண்ட டிரம்ப் இந்த முடக்கத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தில் இருக்கும் தேவையற்ற பலரை நாங்கள் பணி நீக்கம் செய்வோம், அவர்கள் ஜனநாயக கட்சியினராகவே இருப்பார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் பணி நிறுத்தங்களால் பல நன்மைகளும் வரக்கூடும். எங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களை, குறிப்பாக ஜனநாயக கட்சி சார்ந்த விஷயங்களை அகற்றுவதற்கு இந்த இடைநிறுத்தத்தை பயன்படுத்துவோம் என்று அவர் கூறியிருப்பது பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? டிரம்பின் பட்ஜெட் அலுவலகம் அனைத்து அரசு துறைகளுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. அதில் அனைத்து நிறுவனங்களும் தங்களின் முடக்க திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் புதன்கிழமை அலுவலகத்திற்கு வந்து அவர்களின் அலுவலக பணிகளை ஒழுங்காக நிறுத்திவிட்டு வீட்டிற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 9 லட்சம் அரசு ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுவார்கள். நாடு முழுவதும் தேசிய பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் மூடப்படும். அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே தொடர்ந்து இயங்கும். இந்த அரசியல் பனிப்போரில் இரு கட்சிகளும் தங்களின் நிலையில் உறுதியாக இருப்பதால் இந்த அரசாங்க முடக்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. இது அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உறுதி.